ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாளின் செய்திக்கு போவதற்கு முன்பதாக ஒரு சின்ன ஜெபத்தை செய்து நாம் செய்திக்கு கடந்து போவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. வாருமையா பொருளரே, வாருமையா பொருளரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. வற்றாத நதியாக வாரும் பொருளரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. வற்றாத நதியாக வாரும் பொருளரே. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை விடைக்காய் உமக்கு நன்றி. வற்றாத ஜீவ நதியாய் உடைய மத்தியிலே நீ பாய்ந்தருளுவீராக. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. அடியாளை சிறுவைக்கு முன்பதாக இரத்த கோட்டைகளாக மறைத்துக் கொள்ளுவீராக. இந்த ஆவி ஆத்மா சர்வத்துக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. பரிசுத்த இரத்த கோட்டைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஃபெடரல் கொஞ்சம் குறைக்க முடியும், அதனாலதான் ரொம்ப ஹெவி வாய்ஸ் இருக்கு. வால்யூம் கொஞ்சம் ஏற்றி ஃபெடரல் கொஞ்சம் இறக்குனீங்கன்னா கேட்கறதுக்கு இல்லையா பாடம் போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஹல்லேலூயா. ஓகே, இந்த நாளின் செய்தி நமக்கு என்னன்னா ஆறுகள். அந்த பாயிண்டர் ஒர்க் பண்ணல, ஸோ பிள்ளை விஜய் பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணுறான். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு நமக்கு ஆறுகள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆண்டவர் ஒரு குவிஸ் மாதிரி எனக்கு கொடுத்தார். கொடுத்து வேதத்தில் இருக்கிற 3 ஆறுகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியாக இந்த செய்தி எனக்கு முன்பதாக வந்தது. ஹல்லேலூயா. இப்ப நான் ஒரு குறிப்பிட்ட நாட்களாக நான் தியானித்துக் கொண்டே இருக்கிறேன். எனக்கு ஆவியில ஒரு விடுதலையே இல்லை. இப்ப நான் சொன்னேன், எசப்பா பைபிளை பார்த்தா ஏகப்பட்ட ஆறு இருக்கு, அதுல என்ன ஆறு பத்தி நான் பேசுறது? ஒவ்வொரு ஆறை எடுத்து பார்த்தாலும் சத்தியம் ரொம்ப ஷார்ப்பா வருது, குத்துற மாதிரி வருது. இப்படிலாம் எப்படி ஆண்டவரே நான் சொல்றதுன்னு சொல்லி ஜெபித்து கொண்டே இருக்கும்போது ஜஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னால ஒரு அருமையான செய்தி ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. தியானித்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் இருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. ஹல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகத்திலே அந்த 2ஆம் அதிகாரத்திலே 10 முதல் 14 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது, வாசிக்கிறீங்களா யாராவது? 10ல இருந்து 14 வாசிக்கிறோம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோனா என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாவும் கோமேராக்களும் உண்டு. இரண்டாம் ஆற்றுக்கு கிகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். மூன்றாம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது ஆசியாவுக்கு கிழக்கே ஓடும். நாலாம் ஆற்றுக்கு ஐபிராத்து என்று பெயர். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு நதி, அதுல இருந்து 4 பெரிய ஆறு. என்னைக்காவது வாசகம் தியானிச்சிருக்கீங்களா? அட்லீஸ்ட் யோசித்தாலும் பார்த்துருக்கீங்களா? 1ல இருந்து எத்தனை பிரியுது? 4 பிரியுது. ஏதேன் தோட்டத்தை சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் மிகவும் ஞானம் உள்ள தேவன். பாருங்க, அவரை ஒரு நதியிலிருந்து 4 திசைக்கும் 4 ஆறுகளை பாயும்படி அந்த காலத்துல வைத்தார். ஹல்லேலூயா. இது ஒரு மிகவும் அருமையான ஒரு சத்தியம். ஆனா இன்றைக்கு நமக்கு டைம் போனதை பத்தின சுருக்கமாக நான் சொல்லுவேன். இப்ப 4
ஏவாளை படைத்து ஏதேன் தோட்டத்திலே வைத்து இந்த நதியை உருவாக்கி 4 திசைக்கும் அந்த ஆறுகள் பரவி போகும்படி ஆண்டவர் வைத்தார். அவன் என்ன செய்தா போதும், ஒரு இடத்துல நின்றுட்டு அந்த ஆறை பார்த்து லெஃப்ட், அது என்ன செய்யும், அந்த கிழக்கு திசையில அப்படியே லெஃப்டா போய் ஃபுல்லா அப்படியே பாஞ்சிட்டு வரும். ரைட்டுன்னு சொன்னோன்னா ரைட். ஏன்னா வாயின் வார்த்தையில ஆண்டவர் ஜீவனை வைத்திருந்தார். அந்த காலத்துல அருமையாய் ஆண்டவர் சிருஷ்டித்து அருமையான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்தார். ஆனா அவங்களுக்கு அந்த மேன்மை புரியல. நெஸ்டைக்கு போயா அவர்களுக்கு அந்த மேன்மை புரியல. பாருங்க, சங்கீதம் 46:4 சொல்கிறது, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஹல்லேலூயா. அப்ப அந்த நதி எங்க இருந்து வந்திருக்கிறது? பரலோக தேவனிடத்துல இருந்து அந்த நதி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. 4 முதல் 7 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது, வாசிக்கிறீங்களா? வாசி. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தந்தளித்து அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானார். அப்போ அந்த நதி எங்க இருந்து வருகிறது? தேவனுடைய நகரத்துல இருந்து அந்த நதி என்ன செய்திருக்கிறது? இவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை அவர் கொடுத்தார். ஆனா அந்த ஆதாம் ஏவாள் தவறு செய்தபடினால அந்த மகிமையை அவர்கள் இழந்து போனார்கள். இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போன அந்த நதி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நதிக்கும் ஒரு ஸ்பெஷலைசேஷன் அங்கே இருக்கு. விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்துதான் அந்த நதி ஆண்டவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அடுத்த ஸ்லைட் போகுமா? ஆனா தேவனாகிய கர்த்தர் அதை அப்படியே விட்டுல, சரிப்பா உனக்கு என்னுடைய பரலோகத்திலிருந்தே உனக்கு ஒரு மகிமையான ஒரு நதியை கொடுத்து நீ உட்காந்து அப்படியே அதை பண்படுத்தி பாதுகாத்து சந்தோஷமான இரு என்று சொல்லி வைத்தா, நீ சத்துருவுக்கு என்ன செய்தான்? இடம் கொடுத்தா. புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை புசித்தார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்த அந்த வேலையை அவர்கள் செய்யாதபடிக்கு சாத்தா எங்க வாரா? சிலர் பார்த்தீங்கன்னா சத்தியம் நல்லா கேட்பாங்க, சபையை நல்லா கேட்பாங்க, பக்கத்துக்கு போய் என்ன செய்துட்டு இருப்பாங்க? காசி பண்ணிட்டு இருப்பாங்க. சபை முடிஞ்சோன்னு போய், தெரியுமா உங்களுக்கு இப்படிலாம் நடந்துச்சு, என்னைக்கோ நடந்திருக்கும், 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையை கூட என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? பேசிட்டு இருப்பாங்க. குடும்பத்துல கூட என்ன செய்யறாங்க? அப்படி நம்ம என்ன செய்வோம்? பேசுறோம். ஆனா இப்படி சத்துருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்காதபடிக்கு வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்த்து அதற்கு நம்முடைய செவிகளை சாய்க்கும் போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம செய்தியை சாத்தா பொன்னா புரியும், கோமேலருக்கெல்லாம் வரும், தானியமா என்ன செய்யும்? விளையும். சந்தோஷமும் சமாதானம் நம்ம வீடுகள் என்ன செய்திருக்கும்? பெருகி இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா தெய்வ சத்தத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, மனுஷ சத்தத்துக்கு, பிசாசு சத்தத்துக்கு இடம் கொடுப்போமானால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போவோம். ஹல்லேலூயா. அதை அறிந்த தேவனாகிய கர்த்தர் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 7:38 சொல்லுகிறார், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி எடுத்து விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஹல்லேலூயா. பாவம் செய்து தெய்வ மகிமையற்று நாம் போகும்போது தேவன் நம்மளை அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் தேடி வருகிறார். அவர் என்ன தெரியுமா நினைக்கிறாரு? நம்மளும் கொஞ்சம் அவர் பக்கம் சாயணும் நினைக்கிறார். நாங்கள் லாஸ்ட் செல் குரூப்ல அருமையா பாஸ்டர் ஜெஃப்ரி கொடுத்தாங்க, ஃபாலோ ஜீசஸ் இருக்கிற அந்த இதில் நாங்கள் தியானிச்சோம். அது எப்படின்னா, பேதுரு யூதாஸ் 2 கேரக்டர் எடுத்து நாங்கள் தியானிச்சோம். பேதுரு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் பக்கமாவே ஆண்டு சொன்னாரு, நீ என்ன செய்வ? மறுதளிப்ப. சேலம் போறதுக்கு முன்பதாக 3 முறை மறுதளிப்ப நான் உனக்கு சொன்னாரு. யூதாஸுக்கு சொன்னாரு, நீ தான் என்ன காட்டி கொடுக்க போற, டைரக்டா இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஐஸ் ஆண்டவர் சொன்னாரு. ஆனா அந்த பேதுரு என்ன பண்ணனா, ஆண்டவரை மறுதளிச்சான். ஆண்டவர் அவனை திரும்பி பார்த்த போது ஆண்டவரத்தை திரும்பி வந்தான். ஹல்லேலூயா. ஓடி போய் பார்க்கறான், ஏசப்பாவுக்கு என்ன நடக்குது, ஏசப்பா எங்க போறாங்க, எப்படி சிலுவையில் அறையப்படுறாரு, எங்க கல்லறையில வைக்கப்படுறாரு என்று சொல்லி அவன் தப்பு பண்ணினாலும் ஏசப்பாவை விடல, பின்னாடியே போய் தொடர்ந்து போனான். ஆனா யூதாஸ் பாருங்க, தப்பு பண்ணிட்டு ஏசப்பா கிட்ட போகவே இல்லை. ஹல்லேலூயா. மாமிசத்துக்கு, பிசாசுக்கு இடம் கொடுத்து
அவன் போய் நாண்டு கொண்டு செத்து போனான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில என்ன சூழலில் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுகிற இயேசு கிறிஸ்துவை நாம் பிடித்துக் கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம் என்ன? ஏதே நதியில் இருந்த பாய்ந்து வந்த ஆசீர்வாதத்தை ஒருவேளை நாம் இழந்து போயிருப்போம். ஆனால் ஏதே தோட்டத்தில் உருவாக்கப்பட்ட அந்த நதியிலிருந்து வந்த ஆதிகால ஆசீர்வாதம் வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர் எனக்கு குறைவுண்டு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆதி காலத்துல நாம் சில காரியங்களை செய்து நாம் மறந்திருப்போம். ஆனால் இந்த காலையிலே திரும்பமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் இயேசுவிடத்திலிருந்து ஓடி வருகிறது. வந்து பருகி தாகம் பெற்றுக் கொண்டு, ஹல்லேலூயா, தாகத்தை தீர்த்து கொண்டு எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம பார்க்கும்போது இதே வெளிப்படுத்தல் இருந்த சுவிசேஷம் 7:17 சொல்லப்பட்டிருக்கு, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இந்த கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஹல்லேலூயா. மகிமையை இழந்து ஜீவ தண்ணீராகி இயேசுவை பெற்றுக் கொள்ளுகிற நம்மை அப்படியே அவர் மேய்த்து இந்த உலகத்திலே விட்டு போகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்திலே ஒரு ஜீவ நதி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு ஜீவ மகிமை இருக்கிறது, ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது. அங்கே ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு போகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஸ்லைட் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வெளிப்படுத்தல் 22:1 இருந்து சில வசனங்களை நம்ம அதிகாரத்திலே நாம் வாசித்து அதுலதான் நம்ம மெயினா கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அவளுக்கு சான்ஸ் கொடுப்போம், சீக்கிரம் நம்மளுக்கு ஓடி போயிடலாம். பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்து அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாகும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். ஹல்லேலூயா. கல்யாணம் பண்ணி போன பிறகு ஹஸ்பண்டுக்கு போற சபையில நீதான் பைபிள் வாசிக்கணும். சரியா? இல்லை, அதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அங்கே போய் நீதான் செய்யணும். எங்களுக்கு காதில் கேட்கணும். இந்த சபையிலேருந்து வந்த நவோமி பிள்ளை இந்த பைபிள் ரீடிங்கில் போடுறான்னு எங்கள் காதுகள் கேட்கணும். சரியா? அந்த ஆசீர்வதிப்பாராங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த 22ஆம் அதிகாரம் அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பார்க்கும்போது பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிதரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. ஹல்லேலூயா. 12 கனிகளை கொடுக்கக்கூடிய மரங்கள் அங்கே இருக்கிறது. நாள்தோறும் தப்பாமல் புது புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த வசனத்தை குறித்து நம்ம இந்த அதிகாரத்தை குறித்து நம்ம தியானிக்கும் போது ஒரு தெய்வீக பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கி இருக்கும். கவலை இருக்காது, கண்ணீர் இருக்காது, வியாதி இருக்காது, பிரச்சனை இருக்காது, போராட்டம் இருக்காது. ஆவியானவரே, தேவ ஆட்டுக்குட்டி ஆனவரே அந்த இடத்துல அசைவாடி ஒவ்வொரு நாளும் ஆவிக்குள்ள உற்சாகப்படுத்தி கவலைகளை மறந்து ஒரு நிரந்தரமான நித்திய ஆசீர்வாதத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கடைசி 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரமாய் வரப்போறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா,
என்னினோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபெமின் நமக்கு வரப்போகுது. அது ஃபர்ஸ்ட் வீக் போர்ஷன்ல அந்த வெதர் சேஞ்சஸ்னால இந்த 2027ல அது வரப்போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக உலகத்துக்கு அப்படி வந்ததான ஒரு ஒரு வெதர் சேஞ்ச் நமக்கு வரப்போகுது. இப்பவுமே நமக்கு என்ன சூடா இருக்குல்ல மலேசியாவில். நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் மலேசியாவில் வந்திருக்கோம், இவ்வளோ சூடு கிடையாது. ஆனால் அந்த 20 வருட டியூரேஷன்ல இருக்கவே முடியாது. ஏர்கான் போட்டால் கூட சூடா இருக்கு, அவ்வளோ சூடா இருக்கு. அப்போ அந்த வெதர் சேஞ்சஸ் வருவதெல்லாம் வேத வசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்ம எப்படி உற்சாகப்படுத்த விரும்புகிறார் தெரியுமா? குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு இருக்கிற வேலையிடத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு பிரச்சனைகள் தான். ஆனா அதிலே நாம் கான்சன்ட்ரேட் பண்ணி செத்து போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம்மை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரும்போது திரேசாக்காவை கூப்பிட்டு, சார்ஜ் திரேசாக்காவை கூட்டிட்டு போட்டுமா? கேட்க போறது கிடையாது. ஹல்லேலூயா. என்னை கணவரை கூப்பிட்டு ஜோதியை கூட்டிட்டு போக வேண்டுமா என்று கேட்க போறது கிடையாது. ஹல்லேலூயா. நாம் முகமுகமாய் அவரை சந்திக்க போகிறோம். ஹல்லேலூயா. நான் செய்கிற நீதிக்கு, நான் செய்கிற நியாயத்துக்கு, நான் நடக்கிற பரிசுத்தத்துக்கு, நான் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிற காரியங்களுக்கு எனக்கு ஆண்டவர் வாடை கொடுத்து என்னை அவர் சேர்த்து கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தனிப்பட்ட ஜீவிதத்தின் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கடினமான சூழ்நிலை ஆவியானவர் நம்மை நாட்களிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது எப்படி முடியும்? ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஓட நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அது சாத்தியமாகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, மழை பெய்து ஒரு நதி ஓடிச்சு, ஒரு ஆறு ஓடிச்சு அப்படின்னா எல்லா அழுக்கு என்ன செய்யணும்? பிச்சு கொண்டு போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில எழுப்பி அந்நிய பாஷையில நம்ம நிரம்பி செபிக்கும் போது அந்தந்த நாளுக்குரிய அழுக்குகள் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே இருந்து அது அடித்து வெளியே கொண்டு தள்ளப்படும். ஹல்லேலூயா. இயேசு வரும்போது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் லகுவா இருந்தா தான் பறக்க முடியும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இந்த எல்லோவா இருக்கிறதான இந்த வைரஸ் பரவிக்கொண்டே வருது. நாங்கள் இந்தியாவுக்கு போகும்போது எங்களை செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார்ம் எல்லாம் கொடுத்து நிரப்ப சொன்னாங்க. மலேசியாவில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் நியூஸ் கேட்டேன். எல்லா ஹார்பர்ஸ் அண்ட் ஏர்போர்ட்ஸில் நமக்கு தெரியாமலே அவங்க என்ன செய்யறாங்கன்னா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தேசத்துக்குள்ள அது பூத்திருக்காங்க. தேசங்கள் எல்லாம் அந்த வைரஸை குறித்து அவேர் ஆகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 2027ல 5 லட்சம் AI ரோபாட் மிலிட்டரிஸ் இந்த உலகத்தில் இறங்க போகிறது. ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது, அது என்ன செய்யுமா? ஜன்னல் வழியே புகுந்து நம்ம வீட்டுக்குள்ள வரும். ஹல்லேலூயா. பாருங்க, அது படிச்சா ரொம்ப பயமா இருக்கும். அவன் அமெரிக்கால இருக்கிறான், அது இப்படி நம்ம பக்கத்துல வரும்போது சின்ன கார் மாதிரி இருக்கும், சடனா பார்த்தா ஹியூமனா மாறிடும், சடனா பார்த்தா ஃப்ளைட்டா மாறிடுமா. அவ்வளோ டெக்னாலஜி அவன் என்ன செய்யணும் வச்சு. இதுக்கு எல்லாம் ரிசோர்ஸ் எங்கிருந்து எடுக்கிறாங்க? சன்னில இருந்து எடுக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், ஜீவ தண்ணீராகிய இயேசு நமக்குள்ளே ஓடுவதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் தூக்கி போடுவோம் பிரியமானவர்களே. ஆவியானவர் ஆளுகை செய்யும்படி நம்மை ஒப்பு கொடுப்போம். கடைசி நிமிஷத்திலே வந்து இருக்கிறோம். என் ஹஸ்பண்ட் எப்போ பேசும்போது சொல்லுவாங்க, 2030ல ஹியூமன் டிசாஸ்டர் என்று சொல்லுகிறதான ஒரு ப்ராஜெக்ட் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இவங்களெல்லாம் வரும்போது என்ன செய்வார்கள்? கொள்ளை நோய் என்கிற பெயரிலே நம்மை கொன்று போடுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இவெல்லாம் வருவதற்கு முன்பதாக தேவனாகிய கர்த்தர் மணவாளனாய் மத்திய ஆகாயத்திலே வந்து நம்மை சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்க சிறு பிள்ளையிலே இருந்து நடந்த காரியங்களுக்கும் இப்பொழுது நாம் பார்க்கிற காரியங்களுக்கும் எத்தனையோ வித்தியாசங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே தயவு செய்து ஆவியானவருடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரிக்கும்படி ஒப்பு கொடுப்போம். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க. வீட்டுல பரிசுத்த ஆவியானவர் அவளை அபிஷேகம் படட்டும் என்று சொல்லுங்க. பிள்ளைகள் அபிஷேகம் பட்டிருக்கிறாங்களா, அந்நிய பாஷையில பேசுகிறாளா என்று கவனித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உக்கிரானத்துவம் நம்ம கையிலே கொடுக்க வேதம் சொல்லுகிறது, ஒருவன் சலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரகசிய வருகை என்பது உண்மை. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? விக்கி போனமையா, போனமையா,
என்ன பண்ண அப்படி கொஞ்சம் அதெல்லாம் வேலைக்காகாத பூ, அதெல்லாம் வேலைக்காகாது. He is holy, 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 holy. Hallelujah. தேவன் சொல்லுடைய கற்பனைகளை பிரமாணங்கள் நம் கைக்கொள்வதற்கு அது லெகுவானதாக இருக்கிறது. வேறு சொல் தூரமானவைகள் அல்ல, நமக்கு சமீபமானவைகள் தான். நம் கைக்கொள்வதற்கு ஏற்ற லெகுவான கற்பனைகளை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, அதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது இந்த கடைசி நாட்களிலே நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஹalleluya 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 ஹalleluya. வேதம் சொல்லுகிறது 22:11, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவரவருடைய கிரியையின்படி அவரவருக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஹalleluya ஹalleluya. அநியாயம் நடக்குதா கண்டுக்காதுங்க, let it be. பாஸ்டர் ஜெஃப்ரி எப்பவே சொல்லி கொடுக்கிற ஒரு வார்த்தை let it be, let it be, let it go. அவங்க சொல்ற வார்த்தை let it go, let it go, let it go. அர்த்தம்னா விட்டுரு, சரத்தை போகுது விட்டு. எங்க இந்திய பாஷையில சொல்றாங்க சரத்தை போகுது விட்டு. ஹalleluya ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாதர் அழகா சொல்ற அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம். அப்ப அர்த்தம் என்ன? அவன் செய்யதான் செய்வான், நம்ம என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. ஹalleluya. ஆகவே நம்ம அதை விட்டு விட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அசுத்தமா இருக்கிறவன் அவன்கிட்ட போய் பரிசுத்தத்தை என்ன செய்யாத, எதிர்பார்க்காத, விட்டுரு. ஹalleluya. அடுத்தாக சொல்லுகிறார், நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும். நீதி செய்துட்டே தான் இருக்கும், அதை யாராலும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. ஹalleluya. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக. அந்த வார்த்தை மாறி மாறி வருது பாருங்க. இந்த பரிசுத்தம் உள்ளத்துக்கு மட்டும் ஆண்டு சொல்றாரு, அவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஹalleluya. ஒவ்வொரு காரியத்திலும் வாயின் வார்த்தைகளிலே நாம் ஆண்டவருக்கு உண்மையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சிந்தனையிலே நாம் உண்மையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பார்க்கிற காரியங்களே உண்மையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தந்திருக்கிற என்னது பினான்சியல்ல 10 வெள்ளி கொடுத்திருந்தாலும் அது ஆண்டவருக்கு ஏற்ற விதத்தில் நாம் செலவழிக்கிறோமா என்பதிலே 10 வெள்ளி கொடுத்தாலும் ஆண்டவருக்கு ஏற்ற விதத்திலே நாம் செலவழிக்கிறோமா என்பது மிகவும் அவசியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஹalleluya. யாரும் கைவிடப்பட்டு போகக்கூடாது. ஹalleluya. ரகசிய கல்வி உண்மை பிரியமானது. சந்தை நான் பார்த்திருக்கேன், நான் எனக்கு காட்டினாங்க 2016 நினைக்கிறேன். நாங்கள் டபுள் ஸ்டோரி வீட்டில் இருந்தோம். ஒரு நாள் அதிகாலை வேளையில் ஒரு சொப்பனமா தரிசனமா எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு ஒரு அதாவது வேலை சொல்லி எக்கால சத்தம் தான் முதல்ல கேட்கும். அதே மாதிரி அந்த சத்தம் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேலெல்லாம் ஊதுற அளவுல எக்காலம் அந்த மாதிரிலாம் அந்த சத்தம் இல்லைமா. அது அவ்வளோ ஒரு கடினமான சத்தம், வானமே இடிஞ்சு விழுந்த மாதிரி ஒரு சத்தம். நானும் என் கணவன் என் பிள்ளைங்க எல்லாரும் ஓடி நாங்கள் பால்கனியில் போய் நின்று என்னடா இது சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்தா வானத்துல பட்டர்ஃப்ளை மாதிரி எல்லாரும் அப்படி பறக்குறாங்க, ஹியூமன்ஸ் பறக்குறாங்க, புட்டு 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 மாதிரி. என்னடா இல்லாத ஜனங்கள் வெள்ளை வஸ்திரம் கருத்து எல்லாம் வெள்ளதான் போட்டுருக்கு, அப்படியே பறக்குது, புட்டு 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 புட்டா பறக்குது. நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன். எங்க அம்மா பறக்குறாங்க. நான் சொன்னேன் அம்மா அப்படின்னு கத்துறேன். எங்க அம்மா அப்படியே பறந்து வந்து நான் கையெழுத்து நுனியை தொட்டாங்க. சத்தனா நானும் அப்படியே சுஷ்டாய் நானும் பறக்க ஆரம்பிக்கிறேன். பறக்கும்போது என்னுடைய வஸ்திரம் பார்க்கும்போது ஃபுல்லா வெள்ளையா இருக்கு. அதில் ஒரு 3 கோடு ப்ளூ கலர். இன்னும் நான் அந்த ட்ரெஸ்ஸு தேடிட்டே இருக்கேன். ஏசப்பா எனக்கு கொடுங்கன்னு சொல்லி 3 கோடு ப்ளூ, இந்த அன்னை ட்ரெஸ்ஸை போடுவாங்க இல்லையா, அது மாதிரி 3 கோடு அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறேன், ரகசிய வருகை இருக்கிறது. ஹalleluya. எசேக்கியேல் தீர்க்கதரிசி சும்மா அப்படியே யூடியூப்லயே பார்த்துறாதீங்க, டிக்டாக்லயே பார்த்துட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் இந்த ஆத்மாவை குறித்து அவர் உள்ளவர்களாய் நாம் மாறுவோம். ஹalleluya. கொஞ்சம் யூடியூப்ல அப்படி கொஞ்சம் புரட்டி பாருங்க, வருகை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியேல் மெயினாக நீங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை தியானிக்க ஆரம்பிங்க. இந்த கடைசி நாட்கள் அது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அடுத்த சித்தமாக நம்ம அந்த பைபிள் ஸ்டடியாக்குள்ள எடுத்து நம்ம சபையால் ஆயத்தப்படலாம். ஹalleluya. நம்ம ஒருவரும் பின்னிட்டு போகக்கூடாது. ஹalleluya ஹalleluya. கோத்திரம் கோத்திரமாய், குடும்பம் குடும்பமாய், ஹalleluya, மகன் மருமகா பேர பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவருடைய வருகையிலே நாம் போக வேண்டும். ஹalleluya. ஒருவராலும் நாம் பின்னிட்டு போகவே கூடாது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசு சுவாமி. எல்லாரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படிக்காய் நாங்கள் ஜெயிக்கிறோம். 14ஆம் வசனம் சொல்லுகிறே, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கு, வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹalleluya. அப்ப நம்ம ஆண்டவர் நம்மை
அழைத்து கொண்டு போய் அந்த ஜீவ நகரத்துக்குள்ளாய் ஜீவ வாசலுக்குள்ளாய் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் கற்பனைகளின்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க 10 கட்டளை எல்லாம் பழைய காலத்துக்கு நீங்க கடைபிடிக்காதீங்க. கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. அந்த 10 கட்டளையில ஆண்டவர் கொடுத்த அந்த கற்பனைகள்ல 10 கட்டளை நம்ம கண்டிப்பா ஃபுல்லா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒரே ஒரு பிரமாணத்தை மட்டும் ஆண்டவர் மாற்றினார். என்னன்னா அந்த பலி கொடுக்கிறது மட்டும் ஆண்டவர் என்ன செய்தார்? மாற்றினார். ஆடு மாடு பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். ஹல்லேலூயா. அதை நாம் விசுவாசித்தாலே போதுமானது. மற்றபடி எல்லா கற்பனைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேறு சொல்லுவது பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனின் தாயை என்ன செய்ய? கனம் பண்ணு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முடிந்த அளவுக்கு என்ன செய்யுங்க? கனம் பண்ணுங்க. அவங்க நம்ம கிட்ட மனம் கசந்து கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. அதை மட்டும் நாம் கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சின்ன பிள்ளைகளா இருக்கட்டும், எனக்கும் சேர்த்து தான் சொல்லுவேன். அவங்க நம்ம குறித்து மனம் கசந்துடக்கூடாது. பிள்ளை இப்படி பண்ணிட்டாலே ஒரு நாளும் நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. தெரியல ஏன் ஆவியானவர் எங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் சொல்லி மிகவும் கருத்தாய் நாம் அதை கை கொள்வோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மூப்பனார்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்கள், தாய் தகப்பன் மார்க்கை அவர் மனம் கசந்து கொள்ளும்படி நடக்காதீர்கள். ஹல்லேலூயா. அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. பிரியமானவர்களே, இந்த கற்பனைகளை நாம் கருத்தாய் கை கொள்ளும் போது பாக்கியவான்களாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. 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 அது மாத்திரமல்ல, பாருங்க 15 நாய்களும் சூனியக்காரரும் உபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன் செடி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். ஹல்லேலூயா. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேறும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. சபையிலே நமக்கு தெரிவிக்கும் சாட்சியை அறிவிக்கும்படி யாரை ஆண்டவர் ஏற்படுத்தினார்? யோவான் ஸ்நானனை வைத்தார். ஹல்லேலூயா. பத்மு தீவிலே கொண்டு போய் இந்த தரிசனங்களை யோவானுக்கு ஆண்டவர் கொடுத்து இந்த வேத புத்தகத்திலே என் சபையின் பிள்ளைகளுக்கு நீ எழுதுவை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கொலைபாதகம் பாருங்க, சூனியக்காரன், விபச்சாரக்காரன், கொலைபாதகன், விக்கிரகாராதனைக்காரன், பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் என்ன செய்வாங்க? புறம்பே இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே தயவு செய்து நம்ம வார்த்தைகளை நம் கவனத்தில் வைத்துக் கொள்வோம். முடியும் போது இந்த 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் தியானியுங்கள். அது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. 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 அடுத்ததாக நாம் பார்க்கும்போது கடைசியாக சொல்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆகவே இயேசுவின் கிருபை, இரக்கம், காருண்யம், அவருடைய இரத்தத்தின் மகிமை மாத்திரமே நம்மை நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு செல்ல அது போதுமானதாக இருக்கிறது. எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஒரு விசை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே தந்த நல்ல சத்தியத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். கொடிதான காலங்கள் வரும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளும் ஒரு நிமிஷம் நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் ஆண்டவரே இதுக்கு தப்பித்துக் கொள்ளத்தக்கதாய் ஆவியானவர் இந்த காலைகளில் எங்களை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வருவீராக என்று ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே கல்வாரி சிலுவையின் இரத்தத்தின் நிழலுக்குள்ளாய் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கழுவி சுத்திகரிக்கும்படிக்காய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நீ மனுஷர்கள் பார்க்கிற பிரகாரம் நீ பார்க்கிறவர் அல்ல கர்த்தாவே. ஒருவேளை அநேக காரியங்கள் எங்களுடைய கண்களுக்கு தவறாய் இருந்தாலும் ஆண்டவரே, உமக்கு அது நீதியாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறதே, மனுஷர்கள் நீதி என்று நினைக்கிறது பார்வையில் கந்தையாய் இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, தெய்வீக ஞானத்தை தாரும். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை புரிந்து கொள்ளுகிற அந்த அறிவை தாரும். ஆண்டவரே, இந்த தெய்வீக ஞானத்தை எங்களுக்கு தாரும். வேதம் சொல்லுகிறது, சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று ஆண்டவர் அன்னை பாசறை நிரப்பி ஜெபிப்பேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எனக்குள்ளே உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆவி, ஆத்துமா, சரீரத்துக்குள்ளே பாய்ந்து இருக்கிற எல்லா அழிவுகளையும் நீக்கும்படிக்காய் நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்வோமா? ஹல்லேலூயா. சந்தோஷமாக இந்த பாடலை பாடி நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கொஞ்சம் வாங்கி வைப்பா. ஹல்லேலூயா. நன்றி.
In our church, we always have Holy Communion on the first week of the month. We invite all Christians to partake Holy Communion. For Jesus, our Lord and Savior, died for us, so that our sins are forgiven, and we have eternal life. I will read from Matthew chapter 26,
verse 26 to verse 30. மத்திய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26 முதல் 30 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். While they were eating, Jesus took bread, gave thanks, and broke it, and gave it to his disciples, saying, "Take and eat. This is my body." அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். Then he took the cup, gave thanks, and offered it to them, saying, "Drink from it, all of you. This is my blood of the covenant, which is poured out for many for the forgiveness of sins." பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது என்றார். I tell you, I will not drink of this fruit of the wine from now on until that day when I drink it anew with you in my Father's kingdom. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். The bread symbolized the body of Christ that was given for us. இந்த அப்பமானது இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த அந்த சரீரத்தை அது குறிக்கிறது. The drink symbolized the blood of Jesus, which was poured out for our sins. இந்த ரசமானது இயேசு கிறிஸ்து நமக்குடைய பாவத்துக்காக சிந்தின அந்த இரத்தத்தை குறிக்கிறது. First of all, we want to give thanks for the bread, then we will take together. முதலாவது நம்ம அப்பத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து அதை எடுத்துக்கொள்வோம். Father, we thank you that you prepared a body for Jesus when he came to this earth. பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை எங்களுக்காக நீர் ஆயத்தப்படுத்தி இந்த உலகத்துக்கு அனுப்பினதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். He was God in the flesh and he went to the cross to take the punishment of our sin. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்காக ஒரு சரீரத்திலே கல்வாரி சிலுவையிலே போய் எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். Thank you, Father, that you accepted his perfect sacrifice for our sin. எங்களுடைய பாவத்துக்காக முழுமையான தியாகத்தை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. By raising him from the dead. ஆண்டவரே, மரணத்திலிருந்து அவரை தூக்கி எடுத்தீர். And we thank you that you have put him, exalted him to your right hand, and even Jesus is our intercessor now. ஆண்டவரே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பரிந்து பேசுகிறாய், இந்த வலது வாசத்திலே வீற்றிருக்கும் வார்த்தையை கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். So we partake of the bread and give thanks in Jesus' name. ஆகவே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த அப்பத்தை எடுத்துக்கொள்வோம். And I pray if anyone is sick in the body, Lord Jesus, by your stripe, that brother or sister is healed, partaking this communion. இந்த காலையில் இந்த அப்பத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த சரீரத்தில் ஏதாவது வியாதி இருக்குமானால் வேதம் சொல்லுவது அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் என்று சொன்ன வார்த்தையை இந்த காலையில் ஆண்டவரை சுகப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். Brothers and sisters, let's partake of the bread. எல்லாரும் சேர்ந்து நம்ம அப்பத்தை எடுத்துக்கொள்வோம். Of the blood of Jesus that was shed on the cross. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களுக்காக சிலுவையில் சிந்தப்பட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். Jesus lived a sinless life. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீர். And his blood is powerful to remove, to cleanse us from all sin. நம்முடைய பாவங்களிலிருந்து அவருடைய இரத்தம் நம்மை விடுவித்து பாதுகாக்க போதுமானதா இருக்கிறது. We pray that, Lord, as we partake, Lord, you forgive and you cleanse us from all sin. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே இதை எடுத்துக்கொள்ளும் போது அதை எங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். Thank you for this cup. In Jesus' name we give thanks. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே இந்த ரசத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Amen. எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கொள்வோம். We thank you that we remember your sacrifice. ஆண்டவரே, இந்த யாகத்தை நினைத்து இந்த காலைகளில் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். And we proclaim your second coming. ஆண்டவரே, உங்களுடைய இரண்டாம் வருகையை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். That you will drink anew with us the fruit of the wine when we see you in your kingdom. ஆமென். இந்த ராஜ்யத்தை நாங்கள் சந்திக்கும் போது அந்த நவமான திராட்சைப்பழ ரசத்தை உங்களோடு கூட நாங்கள் புசிக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். In Jesus' name, amen. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய சகலநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.